இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து நல்ல விதத்துல வளர்ந்துட்டு வருதோ அதே விதத்துல, அதாவது அதே டெக்னாலஜியை வந்து தீய வழிக்கும் வந்து பயன்படுத்துறாங்க. அதான் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, திருட்டு விசிறி பத்தி தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த படத்துடைய காட்சிகளை உடனே வந்து எப்படிதான் திருடுவாங்களோ தெரியாது, ஆனா உடனே வந்து வெளிவிட்டுறாங்க. எப்படியாவது லீக் ஆயிடுது. படக்குழு என்னதான் சோகத்துல இருந்தாலும் அதை பத்தி வெளியே மூச்சு கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு போராட்டம் நடத்தலாம், இல்ல ஒரு புகார் பண்ணலாம், அந்த மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற விதமா இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன், நம்ம போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியாவது அதை கண்டுபிடிச்சணும் அப்படின்னு இருப்போம். ஆனா இவ்வளோ, அதாவது பல கோடி ரூபாய் போட்டு செலவு செஞ்சு எடுக்கிற படத்தெல்லாம் இப்படி யாரோ திருடி வெளிவிடுறாங்களே. ஸோ இதை பார்த்துட்டு சம்மந்தப்பட்டவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்களே, அதுதான் வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நியூஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராஜமௌலி இயக்கத்துல இப்போ வந்து பிரம்மாண்டமா தயாராயிட்டு வர படம் தான் வந்து பாகுபலி 2. இந்த படத்துடைய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரியான காட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரபாஸும் அனுஷ்காவும் வந்து இருவரும் வந்து படை வீரர்களோட சில எதிரிகளோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே நம்மளுடைய அனுஷ்கா வந்து பாத்தீங்கன்னா கையில இருந்த அம்பை வந்து ஏவ ஆரம்பிச்சிருவாங்க எதிரிகள்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள் வந்து லீக் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்மளுடைய அனுஷ்கா வந்து இளவரசியா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா தான் இருந்துட்டு வருது. ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு அப்படியே ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப அழுக்கான ஆடையெல்லாம் அணிஞ்சு புடவையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ கைதியா வந்து விளங்கிட்டு மாட்டி இருந்திருப்பாங்க அவங்கள. ஸோ இதுல வந்து ரொம்ப அழகான தோற்றத்தோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரபாஸ் பேசிட்டே இருக்கும்போது அவங்க தன்னோட அம்பை வந்து எடுத்து எதிரியை தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 60 ஷாட் கிட்ட வந்து லீக் ஆகியிருக்கு வெளியே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு படத்தை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்களோ அப்படின்றது இப்போ ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது இப்போ வந்து 2.0 படத்துடைய முதல் பார்வை வெளியிடப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ யாரோ இதுக்காகவே வேணும்னு அந்த படத்துடைய காட்சியை லீக் பண்ணிட்டாங்களா, இல்ல திருடப்பட்டு அந்த காட்சி வந்து வெளியே வந்துருச்சா அப்படின்றது போக போக தான் தெரிய வரும். இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.